அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். சப்தம் திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சப்தம் திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அறிவழகன். அண்ட் இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா அண்ட் ரெடன் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு எஸ் தமன் அவர்கள். அண்ட் சப்தம் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மருத்துவக் கல்லூரியில், அது மூணார் சேர்ந்த மருத்துவக் கல்லூரியில் தொடர்ச்சியாக மாணவர்கள் அடுத்தடுத்தாக இறக்குறாங்க மர்மமான முறையில். இது ஒரு அமானுஷம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வருது. அதை பார்த்த டீன் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வைக்கிறாரு. ஸோ அவர் கையிலேருந்து மொத்தவங்களுக்கு ப்ரெஸ்ஸில் இங்கே எதுவும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத அவர் சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அங்கே அவருடைய இன்வெஸ்டிகேஷனும் தொடங்குது. ஸோ அதுக்கப்புறமா படம் என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய கதை. ஸோ சப்தம், அதாவது டைரக்டர் அறிவழகன் இதுக்கு முன்னாடி ஈரம் அப்படின்ற ஒரு படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த கோஸ்ட் ஹாரர் ஜானி தான். பட் இந்த படம் அதில் முற்றிலும் வேறு மாதிரியாக தான் இருந்துச்சு. முக்கியமாக சப்தம் டெக்னிக்கலாக பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான படம். தமிழ் சினிமாவில் இந்த படம்லாம் மேக்கிங்காகவே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரிசையில் இந்த படமும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சவுண்டை பயங்கரமாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரையும் அது எங்கேயுமே குறையாமல் பல இடங்களில் நமக்கு அந்த திகில் ஊற்ற அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். அதே மாதிரி ஆதி அவர்களுடைய ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லக்ஷ்மி மேனனுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஆதி அண்ட் ரெடன் கிங்ஸ்லியோடைய அவங்க ரெண்டு பேருக்கு வரக்கூடிய சின்ன சின்ன காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ ரூபன் கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆதி அவர்கள். அண்ட் தென் இந்த படத்துடைய கதை எனக்கு கதையாக அந்த படத்தில் ஒரு டெப்த் இருந்துச்சு. அந்த கதை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் கதை சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு, எங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு என்ன இதுவாக நடந்திருக்குமா, இந்த மாதிரி எதனா நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது ஆரம்பத்துலேருந்து எண்ட் வரையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அதே மாதிரி முழுக்க முழுக்க படம் ஒரு சில இடங்களில் அப்படி கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்தாலுமே அது எங்கெல்லாம் பெருசாக தெரியல. அது ஃபுல் படமாக ஒரு ஸ்ட்ரெச்சாக நம்ம பார்க்கும்பொழுது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சில இடங்களில் அந்த பயம் நமக்குள்ளே அந்த ஹாரர் ஃபீலை நமக்குள்ளே வந்துடுச்சு. சவுண்ட் டிசைனிங்குமே நல்லா காது கிளிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எந்த மாதிரியான ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அந்த ஒரு சில இடங்களில் அதாவது அந்த பயத்தை நமக்குள்ளே அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான மேக்கிங்கில் இந்த படம்லாம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த படமும் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்டென்ட், அதாவது நான் பேய் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு ஒரு பேய் படம் எடுக்காமல் இயக்குனர் அறிவழகன் அவர்கள் ரொம்ப டெப்த்தாக அந்த பேய் படத்தை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாங்ஸும் தமன் அவர்களுடைய மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய லைட்டிங்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ விஷுவல் சொல்லவே வேணாம். ஒரு பேய் படத்துக்கு எந்த மாதிரியான அந்த மூடில் இருக்கணுமோ அந்த மூடை பயங்கரமாக செட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஒரு டார்க் மூடில் படம் முழுக்கவே இருந்தாலும் அது நம்மளை பல இடங்கள் திகில் ஊட்டி நடிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சீனியர் ஆக்டர், அதாவது சிம்ரன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையோடைய ஃப்ளாஷ்பேக்குமே நமக்கு ஒரு புல் பண்ணி நம்மளை ஏதோ ஒரு மாதிரி இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்ற அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் தியேட்டரில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி. ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. பாய், டாடா.